அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 33 இன்ச்சு அளவில் ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம கையில் வந்து 1 மீட்ரு வந்து லைனிங் கிளாத் இருக்குது. மெயின் கிளாத் வந்து ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸு இந்த இருக்குது பாருங்கள். இது போல் ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு இந்த மெயின் கிளாத்தை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். 33 இன்ச்சு அப்படிங்கிறப்ப 8.25 இன்ட்டு 4 33 4 போடையில் 8.25 இன்ச்சு போடணும். 8.25 இன்ச்சு போடையில் 8.25 ப்ளஸ் 1.5 8.25 ப்ளஸ் 1.5 10 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போட்டால் போதும். 10 இன்ச்சு இருக்கிறது போல் மடித்து போட்டுக்கோங்க. தையலுக்காக 2 இன்ச்சு கோடு போட்டுக்கிடுவோம். சட்டையோட உயரம் 14. அந்த 14லேருந்து ஒரு கோடு போட்டுட்டு மேலே வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த கோடு போட்டாச்சு. இதுக்கு அடுத்து கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு. கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வைக்கிறப்ப 1/4 இன்ச்சு நம்ம தப்போம். இது தச்சு வரையில் கரெக்டாக 5.5 இன்ச்சு இருக்கும். பின்கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஆம்ஹோலோட அளவு வந்து 7.5 இன்ச்சு. இப்போ 5.5 இன்ச்சு வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 5.5 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டு நீங்கள் போட்டுக்கிட்டாலும் சரி தான், சும்மா போட்டுக்கிட்டாலும் சரி தான். இப்போ இதுக்கு என்னென்ன அளவு எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். சட்டை பின்கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலோட உயரம் வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். சட்டையோட உயரம் வந்து 16.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அடியில் வந்து மடித்து தைக்க 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். மேலே 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். சட்டையோட உயரம் வந்து நம்மளுக்கு மொத்தம் 14 இன்ச்சு. 8.25 இன்ச்சு வச்சு ஆம்ஹோலில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து தையல் வந்து ஜாயின் பண்ணி வர்ற கோடு. 8.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இடுப்போட அளவு வந்து 28 இன்ச்சு. 28 வந்து 4 பிரிக்கையில் 7 இன்ச்சு வரும். அந்த 7 இன்ச்சில் 1 இன்ச்சு மட்டும் கொடுத்து 8 இன்ச்சாக நம்ம இடுப்பை குறிப்போம். இந்த இடத்துல வந்து 2 டாட் வரும் பார்த்தீங்களா? அந்த டாட்டுக்காண்டி நான் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாட் வரும்ல, அதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். 1 இன்ச்சு கொடுத்து 7 1 8 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கொடுத்து இதை வந்து நம்ம இப்படி கோடு போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ பின்னாடி உள்ளது கட் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி உள்ள பாகம் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். முன்னாடி உள்ள பாகம் கட் பண்ணுறதுக்கு நான் இது போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. முன்னாடி உள்ள பாகம் கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ பேட்டர்ன் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. நான் வந்து பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன்.
இதில் வந்து எப்படி இப்போ இதில் வந்து நம்ம பின்கழுத்து வந்து கட் பண்ணலை. எதனால் கட் பண்ணலை அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள். எப்பயுமே நம்மளுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸு, நம்ம எம்ப்ராய்டு ப்ளவுஸுனால் நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம். அப்படியே அதில் வச்சு தச்சுட்டு திருப்பிக்கிடுவோம். ஏன்னா நம்ம ஒரு அளவில் கட் பண்ணுவோம், கழுத்து வந்து அது ஒரு அளவில் இருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஷார்ட்டேஜ் விழுந்துச்சுன்னா தச்சு திருப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது போல் பேட்டர்ன் ஷீட் எடுத்துக்கிடலாம். நீங்கள் வேணும்னா நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த இருக்குது பாருங்கள், இந்த அளவில் இப்படி வைக்கணும். இப்படியே மேலே 2ஆக மடித்து போட்டு இப்படி வச்சுக்கோங்க. கீழே மட்டும் நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சு வந்து அதிகமாக விட்டுக்கோங்க. அந்த பேப்பரில் 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் போட்டு தைக்கையில் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவுக்கு துணி கொடுத்து தான் அப்படி மடித்து தைப்போம். அதுலேயே துணியை கொடுத்துட்டு மடித்து தைக்க மாட்டோம். அதனால் இது வந்து நம்ம 2 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு மடித்து விட்டுக்கிட்டு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சு இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சில் தான் நீங்கள் துணி ஜாயிண்ட் பண்ணி அப்படியே திருப்பி விட போகிறீங்க. அதுக்காக இந்த 1/2 இன்ச்சு இதை வந்து அப்படியே நேர வச்சுக்கோங்க. நேர வச்சு இந்த 2 இதுவும் இப்படி ஒன்று போல் இருக்கிற மாதிரியும் மேலேயும் ஒன்று போல் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆம் ஹோல் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 7 இன்ச்சும் ப்ளஸ் 1 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 8 இன்ச்சு இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இதை 2ஐயும் இப்படி கோடாக போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. போட்ட பிறகு ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த துணியை எடுத்துடலாம். இப்போ இதை 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 6 இன்ச்சு இருக்கிறது போல் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். வீப்பெட்டி கொக்கி பெட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடம் இது. அதில் 3.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது போல் போட்டுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து தையலுக்காக உள்ள இடத்த விட்டுட்டு அந்த ஷோல்ட்ரு உயரத்தில் இருந்து நம்ம கப் சைஸ் இப்போ குறிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த நிப் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த நிப் பாயிண்ட்டுக்காண்டி 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த இடம் 9 இன்ச்சு இருக்கணும். இந்த இதிலிருந்து இது வரைக்கும் 9 இன்ச்சு. அதுக்கடுத்து நார்மல் ப்ளவுஸ் தைக்கையிலாம் ஆம் ஹோல்லேருந்து ஒரு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு, அந்த டாட்டோட அளவை கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இந்த 3.5 இன்ச்சு, இந்த மேலேருந்து வந்த 9 இன்ச்சு, இப்போ நம்மளுக்கு ஆம் ஹோல்காண்டி நம்ம சைடு தையல் வரும் பார்த்தீங்களா, அது எல்லாம் போட்டுக்கோங்க. 3 இன்ச்சு இங்கே வந்து கோடு போட்டிருக்கோம்னா அதுலேருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1.25, அந்த 1.25லேருந்து 2 இன்ச்சு மேலே வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு வைக்கிறப்ப இந்த கோடு வந்து ஒரு ஸ்கேல் அளவு இருக்கும். அந்த 2 இன்ச்சுக்கு இப்படி கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு போட்டதில் இருந்து அதை கொஞ்சம் இப்படி வளைச்சி விட்டு இது போல் போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் வளைச்சி விட்டு இது போல் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 6 இன்ச்சு. நான் எப்பயுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, பின்கழுத்து 8 இன்ச்சு, முன்கழுத்து 6 இன்ச்சு வச்சு தைங்க, கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவேன். இது போக அவங்கவுங்க விருப்பப்படி அவங்களுக்கு கழுத்து ஏற்ற இறக்கம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்ஹோலோட சுற்றளவு வந்து நம்ம 7.5 இன்ச்சு வச்சு தைக்கணும். நம்ம தேவைப்பட்ட அந்நேரம் லைட்டாக கட் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கீழே உள்ள பாகம் வந்து 28 இன்ச்சு சட்டையில்
நம்ம 7 இன்ச்சும் ப்ளஸ் 1 இந்த டாட் போடுறதுக்காக வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது வந்து முன்னாடி உள்ள அளவு வந்து இங்கே வந்து 3.5 இன்ச்சு, இந்த இடத்துல 3.5 இன்ச்சு வச்சு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. நிப் பாயிண்ட்டுக்காண்டி 9 இன்ச் வச்சுக்கோங்க. கரெக்டாக 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. 9 இன்ச்சு வச்சு அந்த இடத்த குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதிலேருந்து இந்த இடம் 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதிலேருந்து இது 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த 2லேருந்து இதை அப்படியே லைட்டாக வளைச்சி விட்டு நீங்கள் லைட்டாக ட்ராப் பண்ணி போட்டுக்கோங்க. இது எப்படி நான் ட்ராப் பண்ணேன் பார்த்து போட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தச்சு பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அது நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் துணியில் கட் பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம பிடிச்சு தப்போம் பார்த்தீங்களா, ஆம் ஹோலில் அந்த இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து முன்கை வெட்டுவோம் பார்த்தீங்களா, அது வெட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த 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 அச்சில் இருக்கும், இந்த போல் இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இதை வந்து எப்படி துணியில் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 20 பாயிண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நம்மளுக்கு 80 பாயிண்ட் போதும் தைக்கிறதுக்கு. ஆனால் நான் 1 மீட்ரு கேட்டு வாங்கியிருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். நம்மளுக்கு அங்கிட்டு வந்து ஸ்லீவ் வந்து 10 இன்ச்சு வேண்டியிருக்கு. அதனால் அதுக்கு ஒரு 11 இன்ச்சு எடுத்து வச்சுட்டு இந்த இப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வந்து முன்கழுத்து நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு முன்னாடி போடுறதுனால அது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பின் போடனாலும் இந்த இடத்துல பின் போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டைரெக்டாக வரைகிறேன். இப்போ வந்து ஷோல்டரோட உயரத்துக்காண்டி ஒரு கோடு போடுறேன். ஆம் ஹோல் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கேன். அதிலிருந்து தையலுக்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிறது போல் நான் அந்த கோடு போட்டுக்கிட்டு இருக்கேன். போட்டிருக்கேனா, கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. தையலுக்காக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆம் ஹோலுக்கெல்லாம் ஒன்றும் விடக்கூடாது. முன்கழுத்தும் இருக்கட்டும் சும்மா. ஆனால் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணலை, ஏன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க் இருக்கிறனால நம்ம இதை இப்போ கட் பண்ணலை. இது அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பேப்பரை மட்டும் வச்சுக்கிறேன். வச்சு இந்த இருக்குது, இதுதான் மட்டம், இந்த இருக்குது, இந்த மட்டம் இந்த இருக்குது. இதிலிருந்து இது ஆம் ஹோல் குறிக்கிறேன். அதே அளவுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ முன்னாடி வந்து வரைகிறதுக்கு அதே போல் தான் நம்மளுக்கு தையலுக்காக எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவை கரெக்டாக வரைஞ்சிட்டு நம்ம தச்சிடலாம். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. இது போல் வச்சுக்கோங்க.
இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் நம்ம வைக்க போகிறோம், அதனால் நான் இந்த இடம் மட்டும் லைட்டாக போட்டு விட்ருக்கேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்படி 2ஆக மடித்து இப்போ 4ஆக போட்டுக்கலாம். 11 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 10 இன்ச்சு வந்து ஸ்லீவுக்கு வைக்கணும், அதனால் நம்ம 11 இன்ச்சு இருக்கிறது போல் கோடு போட்டுக்கிடுவோம். மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுறதுக்காக நம்ம போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இது போல் வச்சுக்கிடுவோம். இது கையோட அளவு வந்து 4.25 வச்சா போதும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா அதை கனெக்ட் பண்ணி இங்கே வந்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 4.25 தான் கையோட அளவு, நான் 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்புகோலோட அளவு 7.5 இன்ச்சு. அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் வச்சுக்கோங்க, போதும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆம்கோலோட அளவு 7.5 இன்ச்சு வச்சு இப்போ இங்கே நாச் போட்டுக்கலாம். நம்ம வந்து முன்கை வந்து இதில் கட் பண்ணலை, ஏன்னா நம்மளுக்கு இது ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால அந்நியாரம் கட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். இந்த இருக்குது, இது இருக்கட்டும். இப்போ அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.